அந்த அவகாசத்தை எதிர்பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டே இருப்பான். 4 மாசம் 10 நாள். ஒருவேளை அவன் கர்ப்பம் தரித்திருந்தான்னு சொன்னா அந்த குழந்தையை பிரசவிக்கிற வரைக்கும் 4 மாசம் 10 நாளைக்கு முன்னாடியே அவன் பிரசவிக்கலாம், 4 மாசம் 10 நாளை தாண்டி அவன் பிரசவிக்கலாம். எது வரைக்கும் அந்த குழந்தையை அவள் இறக்கி வைக்கிறாளோ அப்போது அவள் அந்த இருந்து விடுபட முடியும். இன்னொரு திருமணம் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட முடியும். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நாள் தான் அனுசரிக்கணும். 3 நாள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுசரிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது மகிழ்ச்சியா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அதை அனுசரிப்பதற்கு மார்க்கம் போடுகிற எல்லை இதுதான் மார்க்கம். இப்படி எந்த மதத்திலையும் சட்டத்திட்டங்கள் கிடையாது, கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, துக்கம் அனுஷ்டிப்பதற்கு 3 நாள். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது நாள் 5வது நாள் மாசக்கணக்கில் துக்கமாக முகத்தை துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். என்னப்பா நடந்துச்சு, ஏன் இப்படி ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறீங்களே என்னன்னு கேட்டா, அந்த என்றைக்கோ நடந்த அந்த இழப்பை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி பெரிய கவலைப்படுத்தி அதுக்காக ரொம்ப கை செய்யப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம 3 நாள், அந்த 3 நாளோடு துக்கத்தை முடிச்சுக்கிறணும். துக்கத்தை முடிக்கிறதுன்னு சொன்னாலும் சாதாரண விஷயமா? துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. தவறு செய்வதற்கு நிறைய பேர் அதை தான் காரணமாக்குவாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? எனக்கு செய்யறது வேற வழி இல்லை, துக்கம் தொண்டை அடைக்குது, அதில் அப்படி நடக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சந்தோஷத்துல ஏதாவது செஞ்சா ஆமா ஒரு மகிழ்ச்சிகரமான கட்டம், விடுங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சமூக நிலை இருக்குது. துக்கமோ அல்லது மகிழ்ச்சியோ தப்பு செய்யறதுக்கு ஒரு அனுமதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பகுதிகளில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது. அப்போ துக்கம் அப்படின்னா அதுல என்ன வேணாலும் பேசலாம். ஒரு பெண்மணியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்ல பார்த்து அழுது இந்த பெண்மணியை பார்த்து இத்தகில்லாஹ வஸ்பிரி, நீ பொறுமையோடு இரு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுன்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து எனக்கு ஏற்பட்ட துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. துக்கம்னா அப்படித்தான், துக்கம்னா அப்படித்தான் இருக்கும். எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. நீங்க 1000 பேர் 1000 செய்திகளை சொல்வீர்கள் இல்லையா? பல பேர் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, உபதேசம் சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த துக்கத்தை அனுபவிக்க கூடியவர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் இல்லையா? இன்னொருத்தங்க வரும்போது அது பெரிய விஷயமே இல்லை, பொறுமையா இருக்கு, இதெல்லாம் போட்டு அரட்டிக்கலாமா, டேக் இட் ஈஸி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவே நமக்கு வருகிற போது முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு என்னமோ பெரிய இழப்பை சந்திச்ச மாதிரி நேற்று வரைக்கும் அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ண அவன் இன்னைக்கு அதே உபதேசத்துக்கு ஆளாக்கப்படுகிற போது அதை கேட்க மறுக்கிறான். இதுதான் அவர்களுக்கு துக்கம் வருகிற போது ஏற்படக்கூடிய நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க, எனக்கு ஏற்பட்டதுல உங்களுக்கு வந்தா தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி ஒரு நபித்தோடரு, ஏமா நீ பேசுறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னு, ஆஹா அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்து பேசிட்டேன் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சகித்துக் கொள்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபர் இந்த சதுபத்தில் உலா, பொறுமை என்பது தாக்கப்படுகிற ஆரம்ப கட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிற சகிப்புத்தன்மைக்கு பேருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அழுது முடிச்சாச்சு, பேச வேண்டியதான் பேசி முடிச்சாச்சு, துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லி இப்போ நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமை என்பது அதுக்குரிய அந்த கட்டத்தை கடந்துருச்சு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துப்பட சொன்னார் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ துக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சராசரியா இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப அதுல நாம அதை வெளிப்படுத்துவதற்கு கூட ஒரு குறிப்பிட்ட அவகாசம் தான். அதுக்கு மேல கூட சண்டை போட்டா அந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு 3 நாள் தான் அவகாசம். அதுக்கு மேல ஒரு பூமி வெறுத்துறது கூடாது, சராசரி சேர்ந்துக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு சைக்காலஜி உளவியல் ரீதியான மிகப்பெரிய தத்துவம். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்துல சுமூகம் வாழக்கூடியவர்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான அம்சம், சாதாரண உபதேசம் இல்லை. அப்போ இந்த விஷயத்திலே துக்க விஷயத்திலையும் 3 நாள் அவகாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிறார்கள். அப்ப அந்த 3 நாள் அவகாசத்தை தாண்டி யாரும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. நல்லா தெரியும், மரணங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள விஷயம் தானே. மரணங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள
விஷயம் தான் இது. அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்வது போல வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வரும் வரைக்கும் நபியே உங்களுடைய இறைவனை வணங்குவீராக. யகீன் உறுதின்னு அர்த்தம். உறுதினா என்ன? மரணம். உறுதியான ஒன்று வருகின்ற வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மரணம் வர்ற வரைக்கும். அப்ப மரணத்துக்கு யகீன் அல்லாஹ் பேர் வைக்கிறான். இது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும், எல்லாத்துக்கும் இது ஏற்படத்தான் செய்யும். முன்ன பின்ன அவ்வளவுதான். அதான் நம்ம ஜியாரத்துல சொல்றோம், ஜியாரத்துல் குபூர்ல மன்னரை தரிசிக்கிற போது என்ன சொல்றோம்? அந்துல்லனா சலஹூ நஹது பில் அஸர், நீங்க முந்தி வந்துட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க வர இருக்கிறோம் அப்படின்னு மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை பார்க்கலாம். அப்ப இப்படி நினைவு கூறுவதன் மூலமாக நாம சொல்ல வர செய்தி என்ன? இன்றைக்கு அவர், நாளைக்கு நாம. மௌத்ஸே கிசிக்கு ருசகாரிஹே, இது உருதுல ஒரு பழமொழி உண்டு. மரணத்திலிருந்து யாருக்காவது விடுப்பு உண்டா? ஆஜ் ஓ கல் ஹமாரி பாரிஹே, இன்றைக்கு அவர், நாளைக்கு நாம. இதுதான். அதனாலதான் ஒருத்தர் சந்திச்ச உடனே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறோம். ஏன்னா யாரு எப்போ மௌத்தாகணும்னு தெரியாது இல்லையா? யாருக்காவது மரண செய்தி தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ ஒருத்தர் சந்திச்ச உடனே மரண செய்தி தெரியாதுங்கிறதுனால தான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறோம். நல்லா இருக்கிறோமோ இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமா நடக்குது. மரண செய்தி தெரிஞ்சா ஒருத்தர் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம், எப்போ டேட்டு என்ன கேட்போம் இல்லையா? எப்போங்க டேட்டு? இன்னொரு 6 மாசம் இருக்குதுங்க. 6 மாசம் இருக்குதா? நமக்கு 4 மாசம் தான். என்ன அதுலயே சுருதி குறைஞ்சி போயிடும். நம்ம அல்லாஹ் அதை மறைச்சி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நேத்தாங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அறிவிக்கிறாங்க பாருங்க, ஒன்றை பேசினா சாவம் என்ன செய்வான் அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நேற்று பேசியிருந்தவங்க சாவக்கூடாதா? டீ குடிச்சிட்டு இருந்தாங்க, கட்டில நான் பார்த்தேங்க, நானும் பார்த்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு, நேற்று டீ குடிச்சா இன்னைக்கு சாவக்கூடாது இருக்கிற ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வயசை, நோயை, அல்லது பொருளாதாரத்தை, பதவிய, ஆயுள, இதையெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குறது இல்லை. அவன் அஜல் விதிச்சிருக்கிறான். தவணை, அந்த தவணை எப்போ வேணாலும் வரலாம். ஆரோக்கியமானவா இருக்கிறானே அவனுக்கும் வரும். யாரு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்றானோ அவனுக்கும் வரும். யாரு பாதுகாப்புன்னா என்னன்னே தெரியாத நிலையில் இருக்கிறானோ அவனுக்கும் மரணம் வரும். குஜராத்ல எல்லாம் 8 மாச குழந்தை ஏறத்தாழ 48 மணி நேரம் தன்னுடைய தாய் இடிபாடுக்குள்ள சிக்கி அவருடைய மேனியில் பட்ட காயத்திலிருந்து வழிந்த ரத்தத்தை பாலம் நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தாய் இறந்து போயிட்டா, குழந்தை என்ன செஞ்சாங்க? உயிரோடு மீட்டார்கள். குழந்தை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த விதமான யுக்தியும் மேற்கொள்ள முடியாது. ஒரு தாய் வேணா மேற்கொள்ள முடியும். அந்த தாய் கொல்லப்பட்டு போயிட்டு இறந்து போயிட்டா, ஆனால் அந்த யுக்தியை நினைக்க கூட, கற்பனை செய்ய கூட முடியாது. 8 மாதம் கூட காப்பாற்றப்படுச்சு. எப்படி? அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மரண தேதியை அவர் ரகசியமா வச்சுக்கிறதுனால தான் நாம பல ஆசைகளோடு, அபிலாசைகளோடு பல முயற்சிகளை மேற்கொள்றோம். இல்லைன்னா என்னைக்கோ ஏதோ கொஞ்சம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். வீட்டுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம், ஒரு நாள் நான் சாவத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏங்க வந்ததும் வராதமா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அது பொய்யா? ஒரு நாள் நான் சாவ போறேங்கிறது பெரிய விஷயம், அது ஒரு பொய்யான விஷயம் இல்லை, உண்மைதான். ஏங்க வந்தோன்னு அப்படி சொல்றீங்க? நீனும் சாவத்தான் போற. திருப்பி ஏங்க என்ன அப்படி சொல்றீங்க? ஏமா பாருங்கம்மா, உங்க அம்மாவும் சாவத்தான் போறாங்க. பாப்பா பாருங்க, பரமா என்னமோ திடீர்னு உடற மாதிரி தெரியுது, பாப்பாவும் சாவத்தான் போறாரு. இது என்ன இருக்கு? பிள்ளைங்கள என்ன பாப்பா என்னப்பா, நீங்க தான் சாவத்தான் போறீங்க சொல்லி பாருங்க. இது என்ன இருக்குது இதுல? அப்படியே சோகமாயிருக்கு, குடும்பமே சோகமாயிருக்கு. இது உண்மைதான். எல்லாரும் மரணிக்கத்தான் போற. குரு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாவற்றிற்கும் அழிவு என்பது இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்றான். அல்லாஹ் தவிர இருக்கிறான், அவனை தவிர மற்ற அத்தனையும் அழிவுபடத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் அழிவு இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற போது இதை சொன்ன உடனே நம்ம சோகமாக மாறிடும். ஏன் அப்படின்னு நாம இது யதார்த்தம் என்றாலும் தாங்கிக்க முடியறது இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, அவங்கள அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் செய்து விட்டு வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனம் விரும்பல இல்லையா? இல்ல ரசூலுல்லாஹ் திரும்பி வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து வமா முஹம்மது இல்லா ரசூல், முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான், கது ஸலத் மின் கப்லிஹி ருசுல், அவர்களுடைய முந்தைய நபிமார்கள் பலர் இறந்து விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்த அவர் இயற்கை மரணத்தை அடைந்தாலோ அவர் குத்திரன் கலபத்தும் ஆக்காமிக்கும் அல்லது அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டே விட்டாலோ நீங்கள் வந்த வழியா திரும்பி போயிருவீங்களா அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் சம்பந்தப்பட்ட வதந்தி பரவிய போது அல்லாஹ் உயிரோட வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை அருளினான். அந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டி உமருடைய கையில் இருந்த வாளை வீழச் செய்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிதானத்தை வரவழைச்சாங்க. இறந்து போனதையே சகிக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனார் என்கிற அந்த உண்மையை, எல்லோருக்கும் தெரிகிற ஒரு உண்மையை அறிந்து கொள்வதற்கு, அதை ஜீரணித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு மனு வரல. இறந்தாச்சு, அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. வந்துட்டு இருக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, தாபத் அன்ஃபுசுக்கும், இப்போ சந்தோஷமாப்பா கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, ஹல் தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து ஃபீ ஜஸதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்னான மேனியில மண்ணை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கிட்டு வர்றாங்க. வரும்போது இந்த கேள்வியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை அடைவாருங்கிற செய்தி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் இறக்க போறேன் அப்படிங்கிற செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள். மரணம் நெருங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாலேயே தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. அது எப்படி அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல மண்ணை போட்டு வந்துட்டீங்களப்பா அப்படின்னு சாதாரணமாக சொன்னார்கள். அப்போ அரசு இல்லாமல் பதில் சொல்றாங்க, இது வேற வழி இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்களே, மரணிச்சா எல்லாத்துக்கும் அதுதானங்க நிலைமை, எங்களுடைய மனம் விரும்பி அந்த காரியத்தை செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு அரசு இல்லாமல் அவர் குறிப்பிடுகிறார்கள். அப்போ பெற்று எடுத்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றிய உறுதியான செய்தி தெரிந்திருந்தும் கூட அதை ஜீரணிக்க முடியல. பெற்ற தகப்பன் தன்னுடைய தகப்பன் விஷயத்துல அவ்வளவு பாசநேசமாக இருக்கிறார்கள். இங்க அபூ சுஃபியான் இறந்துட்டாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துக்கம் அனுசரிக்கிறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு, தந்தை இறந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஆழ்ந்திருக்கிற போது 3 நாள் கழிஞ்சவுடன் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 3வது நாள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் துக்கம் அனுசரிக்கிறதுக்கு பொதுவாக மக்களுக்கு அனுமதிச்சாங்க. கடவுளை இழந்த கைப்பெண் தான் 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுசரிக்கணும். என்னுடைய தகப்பன் இறந்ததுக்காக அப்படி நான் 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுசரிக்க முடியாது, 3 நாள் தான் எல்லை வகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4வது தினம் அவர்கள் ஒரு மஞ்சள் நிற வாசனை திரவியத்தை தன்னுடைய மேனியில பூசிக்கிட்டாங்க. பூசிக்கிட்டு சொல்றாங்க, இது எனக்கு தேவையில்லை, நான் பெர்ஃபியூம் போடுற அளவுக்கு மனோநிலையில இல்லை, என்னுடைய தந்தை மரணத்தை நினைத்து நான் வாடிக்கொண்டுதான் இருக்கிறேன், ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்ன, 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது. எனவே துக்கம் அனுசரிக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சந்தனத்தை அல்லது இந்த மஞ்சள் நிற வாசனை திரவியத்தை நான் பூசிக்கொள்கிறேன் என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னார். மனோநிலை அதை ஏத்துக்கல, மனோநிலை அதை ஜீரணிக்க முடியாத நிலையில் தான் இருக்குது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் என்னவோ அதை மீறுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. எனவே அதையெல்லாம் தூக்கி வச்சிடணும், நம்முடைய மனோ இச்சையெல்லாம் தூக்கி ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மார்க்கத்தை நமக்கு வைத்தார்களோ, போதனை செய்தார்களோ, அதை நம்முடைய மனோ இச்சை அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம வந்துட்டா தான் நாம முஃமின் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மூமினுக்கான இலக்கணத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் சேர்த்து பார்க்கிறார்கள். காரணம். அப்போ
ஜீரணிக்க முடியாத விஷயமாக இருந்தாலும் இதுதான் இயல்பு, இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வரையறை வகுக்கிற போது அந்த வரையறையை மீறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுக்கு தகுந்தாற் போல தங்களுடைய மனோநிலையை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள். மாண்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நாம் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு நாம் நம்முடைய மனசை, நம்முடைய அவயங்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தயார்படுத்திக் கொள்ளல அப்படின்னு சொன்னா நம்ம ஈமான்ல கோளாறு இருக்குது, நம்முடைய ஈமான்ல பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய ஈமான்ல குறை இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ரிஃபைனரி பண்ண வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம். சார்ஜ் ஏற்றணுங்கிற அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபிய பெண்மணிகள் அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி சில சமயங்களில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முடிவு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிவு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருந்தா கூட நான் அறிவிச்சிட்டேன், அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்ம சராசரியா பார்க்கலாம். ஜமாத்துக்கள்ல பார்க்கலாம். ஜமாத்துக்கள்ல முத்தவல்லி அறிவிச்சிருவார், இப்படித்தான் அப்படின்னு அறிவிப்பார் ஒரு விஷயத்தை. யாராவது போய் என்னங்க அப்படி அறிவிச்சிட்டீங்க, குர்ஆன்ல அப்படி இருக்குது, ஹதீஸ்ல இப்படி இருக்குது, நீங்க இப்படி அறிவிக்கலாமா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியா இருந்துட்டு போட்டும், நான் அறிவிச்சேன்ல. ஜமாத்து தலைவருடைய கண்டி என்ன ஆகுது? அதனால நான் அறிவிச்சாச்சுன்னா விட்டுருங்க, இதெல்லாம் போயிட்டு நீங்க குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கெட்ஸ், அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், நாம யாரு முத்தவல்லி ஜமாத்துடைய எத்தனை வருஷமா நாம இருக்கிறோம் அப்படின்னு தனிநபருடைய வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்களை பார்க்கறது. வினாவில் ஒரு சகோதரர் ஒரு வாகனத்துல காலை வெளியே போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஒரு 60 இருந்து 70 வயசுக்குள்ள அவருக்கு இருக்கும். அவரு இடது கையால சாப்பிடுறாரு. அவரை பார்த்து வலது கையால சாப்பிடுங்க, சீரஹாச காவ், வலது கையால சாப்பிடுங்க ஒரு வடநாட்டு சகோதரர் அவருக்கு சொன்னா திருப்பி கேட்கிறாரு, வயசு என்ன தெரியுமா, நான் எவ்வளவு காலமா நான் இடது கையால சாப்பிடுறவனுக்கு தெரியுமா, நீ நம்ம சின்ன பையா வலது கையால சாப்பிடுன்னு சொல்ற. அப்படி இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜிக்கு வந்திருக்கோம் தெரியுமா, சும்மா இல்ல, ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறோம். வயசு என்ன, அட இவ்வளவு வயசு வரைக்கும் வலது கையால சாப்பிடணும்னு தெரியாமையா சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு நாம அதுக்கு மேல பொறுமை இழக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்போ இவ்வளவு தூரம் ஹஜ்ஜி வரைக்கும் பெரிய தாடியெல்லாம் வச்சு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வலது கையால சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒருவர் இடது கையால சாப்பிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்பி யமீனிக், வலது கையால சாப்பிடுன்னு சொன்னார். அவர் சொன்னார், லா அஸ்ததி, எனக்கு முடியாது அப்படின்னார், என்னால இயல அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ததஅத, உனக்கு முடியத்தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபோல அந்த கையை தூக்குறாரு, தூக்க முடியல. இந்த கையை தூக்குனாரு, அவரால் தூக்க முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் கிபர், பெருமை, தற்பெருமை தவிர வேறு எதுவும் அவரை தடுக்கவில்லை என்று அந்த அறிவிப்பாளர் சொல்கிறேன். தற்பெருமையை தவிர வேறு எதுவும் அவரை தடுக்கவில்லை. இப்படி பார்க்கிறோம். ஒரு சகோதரர் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு செய்தி சொல்ற, வரவேற்புரை நிகழ்த்துற, வருக வருக என இருகரம் கூப்பி வணங்கி உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். தௌஹீத் மீட்டிங். அந்த மீட்டிங்கிலேயே நம்ம சொல்றோம், சகோதரர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகிற போது இந்த வாசகத்தை பயன்படுத்திட்டாங்க, அது பழக்கத்தின் தோஷம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். சொன்ன ஒரு முக்கியமான பிரமுகர், அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் எப்படி இவர் இவ்வளவு பெரிய பிரமுகரை அதுவும் மேடையில வச்சே மட்டம் தட்டி பேசலாம், குர்ஆன் ஹதீஸ்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், எப்படி ஒரு பெரிய மனுஷன் அவர் எத்தனையோ பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய மனுஷனை இவ்வளவு சீப்பா மேடையிலேயே குற்றம் குறை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னா தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே சொன்னாங்களா. இதுதான் தௌஹீது,
தப்புன்னு சொன்னா சுட்டி காட்டுவாங்கல்ல, தனியா கூப்பிட்டு தனியா எப்படி கூப்பிட முடியும்? தப்பு பப்ளிக்கா நடந்தா அதை திருத்துறது பப்ளிக்கா தான் இருக்கணும். அப்படி அந்த குடும்பத்து மக்கள் சொன்ன செய்தி ஒரு டானிக் மாதிரி, நமக்கு அது ஒரு டானிக் மாதிரி இல்லையா? ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க குழப்பி விட்டுருவாங்க. உங்களை பத்தி பார்த்தீங்களா, அவன் ஒழுங்கா அந்த மாதிரியான ஆட்கள் ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சாலும் கூட சுற்றி இருக்கிற யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. உங்களை போய் எப்படிப்பட்ட ஆள் நீங்க, ஏதோ ஒரு கவனக்குறைவாக நடந்து போச்சு, இது ஒரு பெரிய தப்பா வணங்குறது அப்படிங்கிற வணக்கம் தான் சாதாரணமா சொல்றோமே, இதை போய்கிட்டு மேடையிலேயே குற்றமாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்புறம் சம்பந்தப்பட்டவரை கூட நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, பொதுமக்களுக்கு மத்தியில் நான் வாய் தவிர வார்த்தையை சொல்லிட்டேன், ரெக்கார்ட் ஆகுது, அந்த ரெக்கார்டுல அதை கண்டிச்ச செய்தியும் சேர்த்து ரெக்கார்ட் ஆயிடுச்சுல, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குன்னு அந்த சகோதரன் சொன்னார். அப்போ இந்த மாதிரி தான் தவறுகள் சுட்டி காட்டப்படுகிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். அவருக்கு தற்பெருமை தடுத்தது என்ன இயலாதுன்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலாமல் போய்விடுன்னு சொன்னாங்க, தூக்க முடியாமலே போச்சு கையை. அப்போ இது சாதாரண தனி மனிதர்கள் விஷயத்திலே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க, தகுதி வாய்ந்தவராக சமூகத்தில் நம்பப்படக்கூடியவர்கள், அப்ப அவர்கள் தங்களுடைய அந்த நிலையிலிருந்து இறங்கி வர மாட்டாங்க. சரி சொல்லக்கூடாது, சொல்லிட்டோம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி போட்டும் அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அது ஹதீஸ்ல மாற்றமா இருக்குது, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அலி ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு நிகழ்ச்சி அலி ரலியல்லாஹு இடத்துல ஒரு குரூப் வருது. அப்துல்லா பின் சபா அப்படிங்கிற ஒரு முனாஃபிக்கால் உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். எப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்றான், அலி ரலியல்லாஹு அவர்களை ஒரு பெரிய வலி, நபி அப்படிலாம் சித்தரிக்கலாம், அதான் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு குரூப் தயாரா இருக்குது. போய் கடைசியில அலி அல்லாஹ்னு சொல்லிட்டான். அலி நபின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில ஒரு சமூகம் இருந்த உடனே சில பகுதிகள் அப்படித்தான், என்ன சரக்கு கொண்டு போனாலும் வித்துடலாம், கொள்கை ரீதியாக என்ன சரக்கை கொண்டு போனாலும் வித்துடலாம், ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் இருப்பாங்க. அப்ப அலியை நபின்னு சொல்லும் போது ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள்கிட்ட அலிதான் அல்லாஹ்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு நாள் ஆசைப்பட்டு அல்லாஹ் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அலியை பார்க்க வந்தாங்க. அலியை பார்த்துட்டு யா அலி அந்த ஹுவ அப்படின்னு சொன்னாங்க, நீங்க தான் அவன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அலி ரலியல்லாஹு இது புதிரா இருக்குது, ஏன்னா அந்த ஹுவ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த ஹுவ நீங்க தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அவன் ஒரு தத்துவம் சொல்றான். அந்த அலி ரலியல்லாஹு ஒரு மனுஷர், அவங்கள போய் அல்லாஹ்னு சொல்றியப்பா அப்படின்னு தன்னுடைய குருவை பார்த்த அந்த சிஷ்யர்கள் கேட்கும்போது, குரு அப்துல்லா பின் சபா சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அது தண்ணி மாதிரி, இறைவனுக்கிறவன் தண்ணி மாதிரி, தண்ணிக்கு தனி வடிவம் கிடையாது. அது குடுவையில ஊத்துனா குடுவை மாதிரி இருக்கும், சட்டியில ஊத்துனா சட்டி மாதிரி இருக்கும், கிளாஸ்ல ஊத்துனா கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அது போல அல்லாங்கிற தண்ணி அலிங்கிற பாத்திரத்துல இறங்கி இருக்குது, அலி மாதிரி இருக்குது, குருளியன்னு சொல்லுவார்கள். அப்ப அப்படி ஒரு கொள்கையை சொன்ன உடனே தத்துவம் இதுல பெரிய உதாரணம் தானே, உதாரணத்தை வச்சுதான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில அலியை அல்லாஹ்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுநிலைக்கு வந்துட்டாங்க. நீங்க தான் அல்லாஹ்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு கோவம் பிடிங்க, அவங்கள பிடிங்க, நெருப்பை மூட்டி அவர்களை போட்டு பொசுக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நெருப்பை என்ன அல்லாஹ்னு சொல்றீங்க அப்படின்னு பிடிங்கிற உடனே நெருப்பு போட்டு பொசுக்குன்னு விட்டாங்க. ஓடி தலைவிட்ட போய் சொன்னாங்க, என்னங்க அலியே அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருது அப்படின்ட்டாங்க. நீங்க அங்க போனீங்க, போய் பார்த்துட்டு வருவோம், அல்லாஹ்ங்கிற அந்தஸ்துல இருக்கிறதா நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லி அல்லாஹ்வை பார்க்கலான்னு போனோம். அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருது, என்னடா நடந்துச்சு, இல்ல நெருப்புல போட்டு பொசுக்குங்க அப்படின்னு அலி கட்டளையிட்டாரு அப்படின்னு உடனே அவன் சொன்னா, நெருப்புல போட்டு பொசுக்குன்னு சொன்னாங்களா இல்லையா, அதுதான் அல்லாஹ்ங்கிறதுக்கு ஆதாரம். இன்ன லா யுஅதிபிஹா இல்லல்லாஹ், நெருப்பு அதை கொண்டு அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வேலை செய்ய மாட்டான் இல்லையா? நபிஸல்லல்லாஹு சொன்ன செய்தி கரெக்டா பொருந்தி போதா இல்லையா? அல்லாஹ் தான் அப்படின்னு விரட்டப்பட்ட பிறகு அந்த மக்கள் அப்படியா அப்படின்னு அதை நம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க.
இங்க அந்த அவையில அந்த ஆர்டர் போட்ட அவையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னும் நீங்க அவசரப்பட்டு சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமை அல்லாஹ்வுக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு வேறு தண்டனைகளை வழங்கலாம், வேறு வேறு தண்டனைகளை வழங்கலாம். நெருப்புல போட்டு பொசுக்கிற அந்த தண்டனையை வழங்கக்கூடிய உரிமை எந்த மனுஷனுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்து சம்பந்தப்பட்ட, அதாவது குற்றவியல் தண்டனைகள், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக வேண்டி தண்டிங்க அப்படின்னு சொல்லும் போது, குடிச்சவங்களை அடிக்க சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செருப்பால் அடித்தோம், கையால் அடித்தோம், துணியை முழுக்கி அடித்தோம், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அது மாதிரி விபச்சாரம் செய்தவர்கள் கசையடி வாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி திருமணமான விபச்சாரம் செஞ்சவங்க கல்லால் எறிஞ்சு கொல்லப்பட்டிருக்கிறார். கொண்டு போய் அடிக்கன்னு தான் சொல்லுவாங்க. எது சமூமிகி பொறிஞ்சுமும், இவரை கொண்டு போங்க, கொண்டு போய் அங்கே போய் அடிக்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஸ்பாட்ல இருக்க மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பக்குவமான நிலை. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கோத்திரத்தார் அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனத்து சீதோஷத்தில் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்களை கொடுத்து, அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் நீங்க பருகுங்க அப்படின்னு கொடுத்து, ஒட்டகத்தை ஓட்டிட்டு போறதுக்கு ஒரு மெய்ப்பரையும் கொடுத்தாங்க. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு போய் அறுத்து சாப்பிட்டாங்க. அந்த ஒட்டகம் ஓட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க இல்லையா, அவரையும் கொலை பண்ணிட்டாங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க, அழைச்சிட்டு வாங்க, அவங்கள எங்க போனாலும் அவங்கள கை கழுவமா கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப காருண்ய நபி, ரொம்ப மென்மையா நடந்துக்குவாங்க. இறை சட்டங்களை செயல்படுத்துகிற போது கூட அவர்கள் அருகில் இருக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் அவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதற்கு எதிராக வெகுண்டெடுத்ததில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா. ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்த பரிவட்டத்தை ஒரு சுண்டுனாரு. அவருடைய குஞ்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்தில் தாடையில் ஒரு வடுவை ஏற்படுத்திடுச்சு. சஹாபாக்கெல்லாம் ஆத்திரப்பட்டாங்க, அடிக்க போனாங்க, அவரை கண்டிக்க போனாங்க, தண்டிக்க போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. தாக்கப்பட்ட அந்த கட்டத்தில் சிரிக்க முடியும் அப்படிங்கிறது தத்துவமாக இருக்கலாம், தீனியா இருக்கும். இடுக்கண் வருங்கால் நல்க, துன்ப வரும் வேலையிலே சிரிக்கன்னு சொல்லுவாங்களா, இது தத்துவமா இருக்கலாம். ஆனால் பிராக்டிக்கலா சாத்தியமா? யாருக்காவது துன்பம் வரும்போது வேலையில சிரிப்பு வருமா? வந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமதே, எனக்கு புது நிதியிலிருந்து வர வேண்டியது தாங்க அப்படின்னு கேட்டார். பிச்சை எடுக்க வந்தவரை கேட்கிற முறையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூக்குறார்கள். அடியை வாங்கிட்டு அந்த வடு கண்ணத்துல செளியா இருக்குது. அதை பார்த்து சஹாபாக்கள் ஆத்திரப்படுகிற போது சஹாபாக்கள் ஆசுவாசப்படுத்துறாங்க, பெருமானார் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மென்மையான சுபாவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாவம். சஹாபாக்கள் ஆத்திரப்பட்டு அடிக்க போன நிலையை பார்க்குறோம். மஸ்ஜித் நபியில ஒரு கிராமவாசி சிறுநீர் கழிச்சிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல பார்க்கும்போது சஹாபாக்கெல்லாம் அடிக்க போறாங்க. தஅூஹு, விடுங்கிறாங்க. முதல்ல சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும் ஆரம்பிச்சுட்டாரு, சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும், தஅூஹு, விடுங்கல் அவரை அப்படிங்கிறாங்க. சிறுநீர் கழிச்சு முடிச்ச போது கூப்பிட்டு, இது பள்ளிவாசல், இது தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிற ஒரு பகுதி, நீ நினைக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை இது அப்படின்னு பவ்யமா அந்த செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு தாக்க போனாங்களே அவங்களுக்கு சொன்னாங்க, தண்ணி எடுத்து அவர் சிறுநீர் பெஞ்ச இடத்துல ஊத்துக்கு, ஒரு பனிஷ்மெண்ட் ஆத்திரப்பட்டதுக்கு ஊத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு அவரு, இறைவா முகம்மதை மட்டும் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போறேன். நபியை மட்டும் மன்னிக்கணுமா, மற்றவங்களும் ஆத்திரப்பட்டு வந்தாங்களா இல்லையா, அதுக்காக வேண்டி அவங்க முகமது மீது கிருபை செய் அப்படிங்கிற கருத்துல ஒரு பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மை தன்மை இருந்தது. எவன் மென்மையை கை கொள்கிறானோ அவன் எல்லா நன்மையும் அடைந்து விட்டான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு
அலைஹி அவர்கள் அவங்கள அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பிடிச்சிட்டு வந்தாச்சு. வந்த உடனே அவங்க அத்தனை பேருடைய கை கால்களை வெட்ட சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸ்பாட் இருந்துட்டு கை கால்லாம் வெட்டப்படும். கண்களை தோண்ட சொன்னாங்க. தோண்டப்பட்டது. சுடு மணல்ல கிடத்தப்படும். சுடு மணல்ல அவர்கள் கடத்தப்படுகிறார்கள். தண்ணி தண்ணி தண்ணீர் கேட்கிறாங்க. தண்ணி வேணும்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கொடுக்க போறாங்க. வழக்கமா சஹாபாக்கள் தான் ஆத்திரப்படுவாங்க இல்லையா? எந்த பிரச்சனை வந்தாலும் சஹாபாக்கள் ஆத்திரப்படுவாங்க, அவசரப்படுவாங்க, கோபப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆசுவாசப்படுத்துவாங்க. இங்க அப்படியே உல்டாவா நடக்குது. சஹாபாக்கள் ஆசுவாசமா தண்ணி கேட்கறாங்களே, பாவம் கைகள்லாம் வெட்டப்பட்டு போச்சு, இந்த நேரில் தண்ணி கேட்கறாங்களே, தண்ணி கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்க போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் தண்ணி கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சுடுபட அப்படியே தாகிட்டு ஆகட்டும். ஏன்னா இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி தான் அந்த ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியவரை அவர்கள் கொலை செய்தார்கள். பழிக்கு பழி செஞ்சல என்ன? அதாவது மென்மை அப்படின்னா அதுக்கு பேர் கோலத்தனம்னு அர்த்தம் இல்லை, இழிச்சாய்த்தனம்னு அர்த்தம் இல்லை. மென்மை அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் நாம தாக்கப்படுகிற போது சகிப்புத்தன்மையை வரவழைக்கிறது அது வேற. இது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது, பைத்துல் மாலுடைய சொத்து கொடுத்து அவர்களுடைய தனிப்பட்ட நன்மைக்காக வேண்டி உதவி பண்ணலான்னு பார்த்தா கொலை பண்ணிட்டு அது கொடூரமா கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னா விட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கடுமையாக நடவடிக்கை எடுத்தார் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி சில சமயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரிலாம் செஞ்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்புல போட்டு பொசுக்கல. அதான் சொல்ல வந்த விஷயம். அந்த மாதிரிலாம் செஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீயை போட்டு கொளுத்தி இவரை கரிச்சிருங்க அப்படின்னு சொல்லல. ஏன்? அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு தான். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலியே நீங்க அவசரப்பட்டு இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டீங்களே அப்படின்னு. உடனே இல்லப்பா, இந்த இவனுக்குலாம் அப்படிதான் செய்யணும், உனக்கு தெரியாது, பொறுப்புல நான் இருக்கிறேன், என் இடத்துல நீ இருந்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு பேசல. ஆடியர்கள் அவங்க செஞ்சாங்க. உடனே ஸ்பாட்ல தெரியாது, அவசரப்பட்டு இந்த செய்தி எனக்கு தெரியாது, உயிரினங்களை நெருப்பை கொண்டு வேதனை செய்யக்கூடாதுங்கிற இந்த செய்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் அளித்த அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்குகிறார்கள். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க பாருங்க. பொறுப்புல இருக்கிற போது குர்ஆன் வசனமோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்களோ சொல்லப்படுகிற ஸ்பாட்ல இவர்களுடைய மனோநிலை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குமா என்று நாம் சந்தேகிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். அப்போ கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் ஒரு சொல்லுதான். இதான் சஹாபாக்களுடைய மனோநிலை. அந்த மனோநிலைக்கு வந்ததுன்னா அதான் நாம படிப்பினை பெறுகிறோம் என்பதற்கான சரியான சான்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போல உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்துச்சு ஒரு நிகழ்ச்சி. உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும்போது அவங்களிடத்துல உயைனாங்கிற ஒரு சஹாபி வர்றாங்க. வந்து, உமரே நீங்க செய்த காரியம் சரியில்லை, இப்னுல் ஹத்தாப் வல்லாஹி மா துஅதினல் ஜஸல் வமா தஹ்குமு பைனனா பில் அத்ல். நீங்க எங்களுக்கு சரியா வாரி வழங்குறதும் இல்லை, நீதமா தீர்ப்பளிக்கிறதும் இல்லை, இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் அவர்கள் நேர்மை தவறி நடக்கிற விதத்தை பற்றியும் குற்றம் சுமத்துறார். நேர்ல வந்து குற்றம் சுமத்துறார். ஒரு அதிகாரியை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? பெட்டிஷன் எழுதி போடுவான், தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவான் இல்லையா? நேர்ல போய் நீ அப்படி இப்படி சொல்ல முடியுமா? உண்மையிலேயே ஜிஹாதுங்கிறது அதுதான் சரியான ஜிஹாது இல்லையா? அஃதலு ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். சிறந்த ஜிஹாதுங்கிறது என்ன அப்படின்னா அநியாயக்கார அரசனுக்கு முன்னாடி போய் சத்தியத்தை பேசுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதான் உண்மையிலே பெரிய ஜிஹாத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி போய் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னா அவங்க ஆட்சியாக இருக்கிறது மட்டுமில்ல, அவங்களுடைய சுபாவம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய சுபாவம் கூட
கொஞ்சம் கடினமான சுபாவம் தான். உமரலில்லாவுடைய சுபாவம் கடினமான சுபாவம். எதுக்கு எடுத்தாலும் உடனே கோவப்பட்டுருவாங்க. நியாயமா இருக்கும் கோபம். எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு ரகசிய கூட்டம் பேசினாங்க. பேசிட்டு இந்த தகவல் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் வெளியே போயிடுச்சு. போனது யார் மூலமா? ஒரு சஹாபி மூலமாக தான். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கூப்பிட்டு செய்தி, நீண்ட செய்தி, கைவில்லைங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஹாத்திப் நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது இராணுவ துரோகம், இது ரகசியத்தை அம்பலப்படுத்துறது வந்து இராணுவ மோசடி தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் எதிரிக்கு உங்களுடைய ஐடியாவை போட்டு கொடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை, மாறாக என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அதனால அவர்களை மட்டுமாவது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க செய்யறதுக்காக வேண்டி இந்த ரகசியத்தை போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பாரதூரமான காரணம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார்கள். அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முனாஃபிக்கை போட்டு தள்ளிடவான்னு கேட்டாங்க. இந்த முனாஃபிக்கை போட்டு தள்ளிடவான்னு கேட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேணாம், இன்னும் ஒரு ஷஹீத பத்ரன், அவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டவர் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பத்ர் போரில் கலந்துக்கிட்டவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யஅமலு மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், கது குஃபிர்தும், நீங்கள் அட்வான்ஸாக மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அப்போ சடன்லியா வந்துருவாங்க ஒரு முடிவு, போடு அப்படின்ட்டு. இப்னு ஸய்யாதுன்னு ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவன் தான் தன்னை தஜ்ஜால் அப்படின்னு கருதி கொண்டு இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை டெஸ்ட் பண்ணாங்க. கைக்குள்ள என்னன்னு சொல்லி பார்ப்போம், துக் அப்படின்னு சொன்னாங்க. வெறுங்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வெறுங்கை, ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்றான். கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டுருவோமா அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, இவன் தஜ்ஜாலா இருந்தா தஜ்ஜாலை போட்டு தருவதுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த உரிமை உங்களுக்கு இல்லை. ஒருவேளை தஜ்ஜால் இல்லைன்னா அநியாயமாக ஒருத்தர் கொலை செஞ்ச குற்றத்துக்கு ஆக போறீங்க. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஜிக்கான பதிலை சொன்னார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய், நீங்க செஞ்சது குற்றம், நீங்க நியாயமா நடக்கல, சரியா எங்களுக்கு வழங்கவும் இல்லை அப்படின்னு முன்னாடி போய் சொல்றேன். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுறாங்க. ஹத்தா ஹம்ம பியகாபி, அவரை தாக்குவதற்கு தயாராயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே கால ஹுர்ருங்கிறவர் சொல்றாரு, யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தலைவரே, இன்னல்லாஹ தஆலா கால லிநபி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொன்ன செய்தி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கைப்பிடிப்பீர்களாக, வஅமுர் பில் உருஃப், நல்ல விஷயத்தை ஏவீர்களாக, வஅஅத் அனில் ஜாஹிலீன், மடையர்களை அலட்சியப்படுத்துவீர்களாக என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிக்கு சொன்ன அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தலைவரை பார்த்து, ஒரு ஆட்சியாளரை பார்த்து, நீங்கள் தர வேண்டியது தரல, பதுக்கிட்டீங்க, மோசடி பண்ணி, பொருளாதார மோசடி பண்ணிட்டீங்க, நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடக்கவும் இல்லை, இவ்வளவு அநீதமாகவும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு முன்னாடி வந்து சொல்றாரு. கண்டிப்பாக கோபம் வரும் அவர் மேலே. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான முகாந்திரம் இருக்குது, யாரும் தடுக்க முடியாது இல்லையா? மன்னர், ஆட்சியாளர். அப்படிப்பட்ட கட்டத்தில் என்ன உமர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணீங்களா, நீங்க என்ன எடுத்தல் கவிழ்த்துன்னு அடிக்க போறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது. பஹ்வியமா வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. அல்லாஹ் நபிக்கு சொல்லலை, அது உங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாயிட்டாங்க. ஆட்சி அதிகாரம், தன்னுடைய செயல்பாடு, நீளமான நேர்மையான தன்னுடைய செயல்பாடை பற்றி கொச்சப்படுத்தி ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு மறுமொழி பகர வேண்டும் என்கிற ஒரு கட்டம். அல்லாஹ் அப்படி சொல்றானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்லி இருக்கிறானே, நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு ஒரு கணம், ஒரு நொடி பொழுது நினைச்சாங்க. அதை அப்படியே விட்டு விட்டால் ஆத்திரப்படவில்லை அப்படிங்கிற செய்தி புகாரியில நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம்
தங்களுடைய மதிப்பு, மரியாதை, பதவி, பரிசு, பட்டம் இவைகளையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இன்னைக்கு சில ஆளுங்களை பார்க்கணும் இல்லையா, ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா ஏதாவது ஆதாரம் கேட்ட என்கிட்டயே ஆதாரம் கேட்குறியா, நான் உன்ட்ட கேட்காம ஒரு யார்கிட்ட கேட்க முடியும், எங்களுக்கு தெரியல, நீ ஒரு தகவலை சொல்ற, அந்த தகவலுக்கு ஆதாரம் இருக்கான்னு வந்து கேட்டா நான் என்கிட்டயே ஆதாரம் கேட்குறியா, நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஹஜரத் கிப்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஹசரத்துன்னு சன்னிதானம் அப்படிங்கிற மாதிரி ஒருவர் பிறவை சொல்வது மட்டுமல்லாமல் ஃபோன் பண்ணும்போதே சொன்னாங்க சில பேர், நான் சார் யார் பேசுறீங்க, ஹசரத் இன்னாரு பேசுறேன், இவரே ஹசரத்துன்னு சொல்லிக்கிறது, அந்த கேவலம் தான் நடக்குது. அப்போ இந்த மாதிரி தங்களை பெரிய மௌலானா, மௌலவி அல்லா தான் மௌலானா, அந்த மௌலானா ஃபன்சுர்னா அல் கௌமுல் காஃபிரீன் இல்லையா, அப்படிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அறிமுகப்படுத்துகிறான். ஒன்று மௌலா அப்படின்னு சொன்னா ரெண்டு பொருட்களை தக்க ஒரு வார்த்தை. மௌலானா எஜமான், மௌலானா எஜமான், அந்த மௌலானா இறைவா நீயே எங்கள் எஜமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மௌலாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அடிமை. மௌலாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அடிமை. இவர்கள் சமுதாயத்தினுடைய அடிமைகளாக இருக்கிற காரணத்தால் ஒருவேளை இவர்களும் இந்த சமூகத்தில் மௌலானாக்கள் என்று அழைக்கப்படுவதை சம்மதிக்கிறார்களோ என்னவோ தெரியல. சரியா? அப்ப இந்த மாதிரி சின்ன அற்ப செய்திகளை வச்சுக்கிட்டு பதவிகள் என்று நினைச்சுக்கிட்டு என்கிட்டயே கேட்குறியா, நான் யார் தெரியுமான்னு பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் அப்பட்ட உபரிகளாகவும் அவர்களே வசனம் சொல்லப்பட்ட உடனே அடங்கி போனார்கள். அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதீஸ் சொல்லப்பட்ட உடனே தம்முடைய தீர்ப்பை வாபஸ் வாங்கினார் என்று சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். இது எண்ணி பார்க்கணும். இது போன்ற அந்த சஹாபாக்களுடைய உணர்வான செயல்பாடுகள் இருந்து சரியான படிப்பினைகளை பெற வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிந்தனை கருவி நம் அனைவருக்கும் தர வேண்டும். வாசல் தாவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2 நாட்கள் தான் இருக்குது. அறிவு போட்டியினுடைய முடிவு தேதி வந்துடுச்சு. எனவே சகோதர சகோதரிகள் விரைவாக பூர்த்தி செய்யப்பட்ட அந்த படிவங்களை கொண்டு வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய சகோதரிகளுக்கு அந்த சகோதரர்களுக்கு இந்த பாக்ஸ் இருக்கிற பாக்ஸில் வந்து போடுறோம், யார் யார் எடுத்து பார்த்துருவாங்களோ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சாமி நம்ம கையில் தான் இருக்குது, கூட்டு போட்டாச்சு, சாவி நம்ம கையில் இருக்குது, வேற யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். விரைவாக கொண்டு வந்து சேருது. அடுத்து சித்ரா அந்த ஒரு நபர் சார்பாக 80 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு கொடுங்க. அதோடு ஜக்காத் பொருளாதாரத்தின் காரணமாக வழங்குகள். எல்லாம் ஜல்ல ஷானஹு தஆலா சத்திய பாதையில் நிச்சயம் பெயர் மேற்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நம்மளை வைக்கணும்னாங்க. வாசல் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு